ஹரி சார், அதுதான் செக்கு கிடைச்சு டைமுக்கு போய் டெபாசிட் பண்ணி ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடுச்சுல. அப்புறம் ஏன் சார் எதையோ பறி கொடுத்த மாதிரி உட்காந்துருக்கீங்க? இல்ல மேடி, நான் அப்படி சொல்லிருக்க கூடாது. தப்பு பண்ணிட்டேன். சந்தோஷோட ஃபைல நான் தூக்கி போட சொல்லிருக்க கூடாது. அவன் சின்ன பையன். அவன் தான் தப்பு பண்ணான்னா நானும் அதே மாதிரி நடந்துக்கிட்டேனே. ச்சே, சில நேரங்கள் இப்படிதான் ஆத்திரம் கண்ணை மறைச்சிடுது. நானும் அறிவு கெடுத்தனமா இப்படி பண்ணிட்டேன். அந்த ஃபைல் இல்லாம சந்தோஷ் எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டானோ பாவம். சார், தப்பு பண்ண புள்ளைய அடிச்சிட்டு புள்ளைக்கு வலிக்குமேன்னு வருத்தப்படுற அம்மா மாதிரி இருக்கு நீங்க பேசுறது. உங்க கேரக்டருக்குலாம் இந்த கோவப்படுறது, இந்த பழிக்கு பழி வாங்குறது இதெல்லாம் செட்டே ஆகாது. நீ சொல்றது சரிதான் மேடி. எப்பவுமே மனசு சொல்றத கேட்டு நடக்கிறவன்னா, அப்போ கால்குலேட்டிவா மூளை சொல்றத கேட்டுட்டேன். நாம செஞ்ச தப்ப நாம தான் சரி பண்ணணும் மேடி. முதல்ல அந்த ஃபைல் எங்க இருக்குன்னு போய் பார்த்து எடுத்துட்டு வா. போய் சந்தோஷ் கிட்ட கொடுத்துருவோம். சரி சார், நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். சார், அதுல ஆல்ரெடி தேடியாச்சு. இல்ல சார். சும்மா பேசிட்டு இருக்காம அதுல தேடு. ஐயோ சார், யாரா பார்த்தா அசிங்கமா இருக்கும் சார். அடி, ஃபைல் கிடைச்சிருச்சு. Thank God. அத்தை, ரியலி கிரேட் சந்தோஷ். படிச்சவங்களே ஒரு ஆபீஸ்க்கு போய் பேசணும்னா நிறைய தடைகள் இருக்கும். யார பார்க்கணும், எப்படி பேசணும்னு தெரியாத அத்தை உன் மேல இருக்கிற பாசத்துல இவ்ளோ பெரிய ரிஸ்க் எடுத்து இத சாதிச்சிருக்காங்க. அம்மாண்ணா சும்மா ஒண்ணுமே தெரியாதவங்க, படிக்காதவங்க, அவங்களுக்கு என்ன தெரியும்னு. நான் மட்டும் இல்ல, நிறைய பசங்க அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க. நாங்களாம் உன்னத்தை மறந்துட்டோம் பவி. படிக்காத அந்த அம்மாங்க தான் எங்களை இந்த அளவுக்கு படிக்க வச்சாங்கங்கிறதே மறந்துட்டோம். தப்புல இங்கிலீஷ்ல ஏதோ 4 வார்த்தை பேசுறத பார்த்து ஊரையே ஜெயிச்ச மாதிரி கொண்டாடுற அம்மாங்களை தான் நாங்களாம் அதே மொழியில இடியட், யூஸ்லெஸ்ன்னு சொல்லி நாம திட்டிக்கிட்டு இருக்கோம். அத கூட அவங்க பெருசா எடுத்துக்கிறது இல்ல. அவ்வளவு ஏன் எனக்கு வேலை போச்சுன்னு உடனே எங்க எம்டிட்ட பேசணும்னு உனக்கு தோணுச்சா பவி? ஏய், இல்ல சந்தோஷ், உன்னை தப்பா சொல்லல. உனக்கு வேலை போயிருந்தாலும் நானும் உன்ன மாதிரி தான் ஆறுதல் படுத்திருப்பேன். ஆனா அம்மா அப்படி பண்ணல. பாரு, என் கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு அந்த எம்டியை பார்த்து அவர் காலில் விழுகிற அளவுக்கு போயிருக்காங்க பவி. இப்படி ஒரு அம்மா கிடைக்க நான் போன ஜென்மத்துல என்ன தவம் பண்ணியிருந்தனும். பாரம் பவி, என் அம்மாவை ஆபீஸ்ல ஆபீஸ் புரோட்டோகால், எம்டியோட அப்பாயின்மெண்ட், இது எதுவுமே தெரியாம எந்த தைரியத்துல போனாங்கன்னு நினைக்கும் போது உண்மையிலேயே எனக்கு வேலை கிடைச்சதுங்கிறத விட என் அம்மாவை நினைச்சுதான் எனக்கு பெருமையாவே இருக்கு. டேய், ஃபர்ஸ்ட் போய் அத்தை கிட்ட தேங்க்ஸ் சொல்லு. இல்ல பவி, நான் தேங்க்ஸ்லாம் சொல்ல போறதில்ல. தேங்க்ஸ என் வார்த்தையால தான் சொல்லணுமா? நான் அதை என்னோட செயல்ல காட்டுறேன். அப்போ ஏதோ பெருசா செய்ய போறியா?
அது சர்ப்ரைஸாக இருக்கட்டும். இதான் சார் ஸ்டாக் ரூம். உங்களுக்கு என்ன தேவையோ எடுத்து வைங்க, சரி. நான் வந்து பாத்துக்கிறேன். தேங்க்யூ. ஓகே சார். மேடி கிட்ட அப்பவே லிஸ்ட் அனுப்ப சொன்னேன். அனுப்பாம என்ன பண்ணிட்டு இருக்கா? ஆ? ஹரி சார். ஹலோ ஹரி சார், எங்க இருக்கீங்க? ஏ மேடி, நான் சூப்பர் மார்க்கெட்ல இருக்கேன். மேடி, ஸ்டோர் ரூம்ல ஸ்டாக் எடுத்துட்டு இருக்கேன். என்ன வேணும்னு கொஞ்சம் சொல்றியா? வாங்கிட்டு வந்துடுறேன். ம், எதுக்கு சார் நான் சொல்லிக்கிட்டு? ஸ்டாக் எல்லாம் எதெல்லாம் இல்லையோ அதை லிஸ்ட் போட்டு நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புறேன். அனுப்புறேன்னு சொல்லிட்டு இருக்கே தவிர ஒன்னும் அனுப்ப மாட்டேங்கிற. ம். தேவையில்லாம பேசுறத விட்டுட்டு என்னென்ன வேணும்னு சொல்லு. நான் லைன்லயே இருக்கேன். நீ சொல்லு அப்படியே எடுத்துக்கிறேன். சொல்லு. அப்படியா? அப்போ ஓகே சார். ரொம்ப லெங்தா இழுக்காத மேடி. பேட்டரி கம்மியா இருக்கு, கொஞ்சம் சீக்கிரம் சொல்லு. ஓகே சார். மைதா மாவு 10 கிலோ. அடுத்தது ரவா 5 கிலோ. எதுக்கு மேடி 5 கிலோ? அடுத்த ஆர்டர்ல கேசரியும் உப்புமாவும் ரெண்டும் இருக்கு, அதுக்கு தான். ம், என்ன சொல்லிட்டு நீங்க சும்மா கேள்வியா கேட்டுட்டு இருக்கீங்க? சீக்கிரமா எடுத்து வைங்க சார். மேடி 3 கிலோ போதும், நான் பாத்துக்கிறேன். சரி சரி. அடுத்து சொல்லு. சக்கரை 10 கிலோ. சன்ஃப்ளவர் ஆயில் 5 லிட்டர். மிளகாத்தூள் 4 கிலோ. மல்லித்தூள் 4 கிலோ. கரம் மசாலா 1 கிலோ. சார் கேக்குதா உங்களுக்கு? சீக்கிரமா எடுத்து வைங்க. எல்லாம் கேக்குது. அப்புறம் வேகமா சொல்ல என்ன புடிச்சு கத்துன்னு கத்துவீங்க. அடுத்து சொல்லு. இன்னும் கொஞ்சம் தான் சார் இருக்கு, கொஞ்சம் குயிக்கா எடுங்க. ஓகே. ஹலோ மேடி. ஹலோ ஹரி சார். ஹரி சார், என்ன பதிலே காணோம்? நெட்வொர்க் ப்ராப்ளமா? ஹலோ மேடி, என்ன சைலண்டா இருக்க? போன் ஆஃப் ஆயிடுச்சு போல இருக்கு. சரி, இன்னும் கொஞ்சம் தானே இருக்கு. கடைக்கு ஃபோன் பண்ணா கொண்டு வந்து கொடுக்க போறாங்க, பாத்துக்கலாம். இது என்னது?